செல்போன் போத்து. ஆண்டிப்பட்டி அப்படி வா. ஏன் போட்டாவே உன் போட்டாவே பத்திரிகையில போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. யாராவது பார்த்தா நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. ஓடிடலாம். ஐயோ என்ன ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதி நானடா. ஓடுறான். ஐயோ என் புள்ள எங்க போனா, என்ன ஆனா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையான்னு ஒண்ணுமே தெரியாம கிடந்து தவிக்கிறனே. கவலைப்படாதீங்கம்மா, அண்ணா எங்க இருந்தாலும் வந்துருவான். எங்க இருந்தாலும் அவன் பொழைச்சுக்குவான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்ப இந்த டெலிபோன் எங்க இருந்தாலும் பேசலாம்னு வாங்கி அனுப்புனாங்க. இதுலயாவது அவன் ஒரு வார்த்தை. என்னது? யாரு யாரு? மா, நான் ஆண்டிப்பட்டி பேசுறேமா. ஐயா ஆண்டிப்பட்டி, எங்கயா இருக்க? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஆத்தாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. கொலகார முன்சாமி பயந்து வந்து பட்டணத்துல படாத பாடுபடுறமா. ஒரு பக்கம் கொலகாரன் துரத்துறான், ஒரு பக்கம் போலீஸ்காரன் துரத்துறான். ஆனா என் கணக்குதான் எவன் கொலகாரன் எவன் போலீஸ்காரன் தெரிய மாட்டேதுமா. பிஜேபி இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. நாங்க அங்கதான் தங்கி இருக்கோம். நீ வந்துரு. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அம்மாவுக்கு ஜெயிச்சுதான் பழக்கம். ஆண்டிப்பட்டி, உன்னையும் இந்த மண்ணையும் கண்ணையும் நான் காப்பாத்தியே தீருவேன். சரிம்மா. ஓ நம்பர் புரியா? ரிங் போகுது. ஒப்ப உயிரோட தான் இருக்கான். நைனா 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 நைனா. ஹலோ நைனா. யோ நீ நைனா கத்திருந்தா போலீஸ்காரன் வந்து நம்மள தூக்கி போடுவான். ஒப்ப கிட்ட நான் பேசுறேன். போன் எங்கிட்ட கொடு. நீ பேசி சொல்லு. ஐயோ பேய் பேய். ஏன் நைனா, ஏன் நைனா? நைனா தான் தெரியுது உன் காது ஏன் கட்டாச்சுன்னு. டேய் மகனே அரசம்பட்டி, நீ எங்கடா இருந்து பேசுற? மகனே அரசம்பட்டி, உனக்காக செக்கில வாங்கி வச்ச எண்ணெயெல்லாம் சிக்கடிச்சு போச்சுடா. நீ எப்படா வருவ? எங்கடா இருக்கிற? ஒண்ணுமே புரியலையடா அரசம்பட்டி. நைனா. டேய் அரசம்பட்டி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குதுடா. ஆனா நான் என்ன பேசினாலும் உனக்கு கேட்காதே. நான் என்னடா பண்ணுவேன்? அரசம்பட்டி, இந்த போன் வழியா கொஞ்சம் எண்ணெயை ஊத்துனா உன் காதுக்கு வந்துருமா? நைனா. யோ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வச்சிரியா? உனக்கு கேள்வி மட்டும்தான், பதில் கிடையாதுல்ல. இதான் ஒன்னும் டிராபிக் இல்ல. நைனா, நாங்க செய்யாத குத்தத்துக்கு போலீஸ்காரங்களும் கொலைகாரங்களும் துரத்துறானுங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வந்து என் காதுல எண்ணெயை ஊத்தி வாசியை தீர்த்துக்க நைனா. அரசம்பட்டி, நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்னமோ செய் நைனா. ஆண்டிப்பட்டி, பெரிய பொட்டு வச்சு கண்டாங்கி சேலை கட்டி கையில வீச்சிருவாளோட ஒரு பொட்டியோட ஒரு அம்மா வந்து இறங்குது. ஐயோ அதான் எங்க அம்மா. இந்தாயா நீ கேட்ட 20 ரூபா. ஆமா, நானும் பாக்குறேன். எக்மோர்ல இருந்து கத்தி ஏத்திட்டே வரியா? என்ன விஷயம்? மதுரை மாநாட்டுல மகராச எம்சிஆர் சொன்னாங்கல்ல, எல்லாரும் கையில கத்தி வச்சுக்கணும்னு. அதுல இருந்துதான் நானும் கையில கத்தி வச்சிருக்கிறேன். இது நல்லதை காப்பாத்தும், கெட்டதை அழிக்கும். வழங்குதா? இந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டிய இந்த பரதாவை போட்டுக்கிட்டு எப்படியும் கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். கண்டுபிடிக்க முடியல. காடு மலையெல்லாம் சுத்தி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. சார், என்னல ஒரு ஐடியா சொல்லல. கொஞ்ச நேரம் தூங்கினா ஏதாவது ஒரு யோசனை வரும். எல முள்ளங்கி, ரெஸ்ட் எடுக்கிற என் உயிரை வாங்குறியல. குட்டி வலிக்குதா? ராத்திரில சும்மா இருந்திருக்கணும். முனிமா என்னல வேலைக்காரி பேரை சொல்ற? மிஸ்டர் சித்தி,
டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் மாறு விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளதான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அங்க பார் ஒரு நாடோடி கூட்டம். நம்ம அவங்களோட போய் கலந்துடலாம். என்னல தூங்க விட்டா வித்தியாசமான போஸ்ல தூங்குறிய? சார் உங்களை அந்த கௌரவம் சிவாஜி கெட்டப்ல, தங்க பதக்க சிவாஜி கெட்டப்ல, வசந்த மாளிகை சிவாஜி கெட்டப்ல, வியட்நாம் வீடு சிவாஜி கெட்டப்ல பாத்துட்டு இருந்தேன். அப்படியால எல செவாலியர் சிவாஜி மாதிரி நான் நல்லா நடிச்சனால பிரபாகரமா நடிச்சேன் சார். சுட்டல். சார் அங்க பாருங்க, அங்க ஒரு நாடோடி கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்க. அதை பாருங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது சார். அங்க கூட அந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இருக்கலாம். அப்படியால கண்டுபிடிப்போம். முள்ளங்கி உனக்கு மூளை இருக்குல்ல. குடல யார் வந்திருக்க தெரியுமில்ல? வால்டர் பிச்சமுத்து வந்திருக்கல. 1 2 3 சொல்றதுக்குள்ள எல்லாரும் ஒழுங்கா தகவல் கொடுத்துட்டு வந்துடும்ல. வரலன்னா என்ன செய்வோம் தெரியுமில்ல? துப்பாக்கி வச்சிருக்க, சுட்டு முடிவா சுட்டு. கமிங் கமிங். வாலே ஒவ்வொருத்தரா வாலே. நல்ல வேலை பாத்தி வரல சார். பலூன் தான் சார் ஊதிட்டு இருந்தேன். ஐ டூ லைக் பலூனிங். ஊதி போடுவோம் ஊதி. பேசாமல நீ போல போல. சரி சார். நீ வால. சார் சித்தி சார். ஃபேமிலி சென்டிமெண்ட். நல்லதொரு குடும்பம். பல்கலைக்கழகம். நீ போல போல. நீ நில்லுல. Hey Peter, Sophie, don't play in the vehicle. Come and stand in the Plymouth vehicle. ஓஹோ நமசேகா, ஓஹோ செஞ்சுசேகா, ஓஹோ நசம்சேகா, ஓஹோ. எல என்னல இது? எல்லாரும் ஓஹோன்னு வாயணும்னு ஓ போட்டேன். எல அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. பார்க்காதவனும் கேட்காதவனும் உள்ள இருக்கால, அவனுக்கு முதல்ல பிடிக்கணும்ல. எல நீங்க எல்லாம் இங்க இருங்க, நம்ம போலாம்ல. வால. எல பார்க்காதவனும் கேட்காதவனும் என்ன கேன பையன் நினைச்சிட்டாங்களே. எல முள்ளங்கி எல்லா கதவும் திறந்துருக்கல, அந்த கதவு மட்டும் ஏல மூடி கிடக்கு. அப்படின்னா அவ 2 பேரும் அந்த ரூம்குள்ள தான் இருக்கணும். வால. இந்த பின்ன வச்சு என்ன பண்றன்னு பாருல. பின்னு வச்சு பின்லாடனே கண்டுபிடிக்க போறேன். வேணாண்ணா, இதெல்லாம் திருட்டு பசங்க செய்யற வேலை. ஏல நாமளும் சில சமயம் திருட மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் குற்றவாளிகளை பிடிக்க முடியும், குற்றத்தை தடுக்க முடியும். முள்ளங்கி முண்டம். திருடனும் போலீஸ் ஆகலாம், போலீஸும் திருடன் ஆகலாம். எப்படி எவன்டாவே வெட்டி பிடிவே வெட்டி. என்ன யாரு நினைச்சேன்? நான் தெற்குத்திக்காரிடா. பொம்பளை குளிக்கிற அறைய பின்னு போட்டா திறக்கிற, போலீஸுக்கு போன் பண்ணுவேன். அங்கிள் போலீஸ் தான். அவர் பெரிய போலீஸ், நான் சின்ன போலீஸ். சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டோம். என்ன பாலே ஓடி போயிடலாம். அருவா மம்மி வரேன். ஓடு. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி போலீஸ் போயிருச்சு, வாங்க வெளியே. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா பழுத்து இருப்போம். அப்பா ஆட்டோ நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. என்னம்மா அடே, ஓகேமா? நீயா?
நம்ம ஆட்டோ என்னையா மொட்டை? வடபள்ளி முருகங்களுக்கு மொட்டை போட்டேன். ஆண்டிபட்டி, நான் ரயில்ல இருந்து இறங்கி இந்த ஆட்டோல தான் வந்தேன். எனக்கு ஆட்டோ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆட்டோக்காரன் எப்படி பண்ண எப்படி தெரியும்? ஆமா, ராசா, தெரியாம சொல்லிட்டேன். வா. ஐயா நான் தான் ஃபர்ஸ்ட். போ, வெள்ள. ஆமா, கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பீங்க, எங்கம்மா அது? கத்தியா? அது நினைச்சா வரும், நினைச்சா போகும். நீ போ. எப்பா, அந்த கொலகாரங்க கையில இருக்குதே ஒரு பொடி டப்பா. அது பொடி டப்பா இல்ல, பவுடர் டப்பா. ஏதோ ஒரு டப்பாடா. அந்த டப்பாவை கைப்பற்றினாதான் நீங்க 2 பேரும் கொலகாரங்க இல்லைங்கிறத போலீஸ்க்கு நிரூபிக்க முடியும். அந்த டப்பாவுலதான் ஏதோ மர்மம் இருக்கு. கரெக்ட். ம். இன்னும் கொஞ்சம் போ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க ஒரு நல்ல ஹோட்டல் இருக்க மாதிரி இருக்கு. அத்தா, நீ இங்கேயே ஒரு இடத்துல இரு. நாங்க 2 பேரும் உள்ள ரூம் போட முடியுமான்னு பாக்குறோம். பாப்பா, நான் கேட்பேன். கேளு கேளு. மேடம், ரூம்ஸ் ஏதாவது வேக்கன்ட் இருக்கா? சாரி சார், ரூம்ஸ் எதுவும் வேக்கன்ட் இல்ல. ஆல் இந்தியா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக எல்லா மாநிலத்தில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதனால எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. ஒரு ரூம் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கும் டெல்லில இருந்து 2 டாக்டர்ஸ் வந்துருவாங்க. ஓகே, தேங்க் யூ. புரிஞ்சிச்சு. நீ சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரு டாக்டர் நடிக்கலாம். நாங்க டெல்லியில இருந்து கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கோம். ஐ அம் டாக்டர். யூ ஆர் டாக்டர் அகர்வால், டாக்டர் கேதான். am I right? ரைட் 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 ரைட். டெல்லில இருந்து வரேன்றீங்க, இவ்ளோ அழகா தமிழ் பேசுறீங்க. தாயையும் தமிழையும் மறக்க முடியுமா? ஓ, தமிழ்நாடா? எந்த ஊரு? ஐ அம் ஆண்டிப்பட்டி. ஐ அம் அரசம்பட்டி. ஒன் செகண்ட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுலயும் உங்க 2 கண்ணு அழகா இருக்கு. தப்பு தப்பா சொல்ற. அவ அதடுதான் அழகா இருக்கு. இந்தாங்க. இது எதுக்கு? என்ன இந்த பைய சாப்பாட்டுல ஈருகுலைய வச்சு சிக்கறதுக்கு இருக்க? பாட்டி, இது ஃபோக், இது நூடுல்ஸ். இப்படி குத்தி இப்படி சாப்பிடணும். இந்த பட்டணத்துல எல்லாமே அதிசயமா தான் இருக்கு. கையில எடுத்து பால் சாப்பிடலாம். குடித்த குழந்தை மரணம். பால் குடிச்சு குழந்தை செத்து போச்சா? அரசம்பட்டி, பால் எப்படி இருக்கும்? பால் வெள்ளையா இருக்கும். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளை கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு எப்படியா இருக்கான்? கொக்கு இப்படி இருக்கும். தடைப்பா. ஐயோ, இவ்வளவு பெருசா? பால் இவ்வளவு பெருசுனா குடிச்ச குழந்தை இல்ல, எருமாடே செத்து போயிடும். ஏன்டா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? ஆண்டிப்பட்டி, அத்தா, கொலகாரி, கொலகாரங்க எங்க? அடி ஆத்தி, இவங்களா? சித்தி, பாஸ எவ்வளவு சீக்கிரம் கான்டாக்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் கேஷ் ஆகும். யூ ஆர் ரைட். ஹை, இவன் என்ன நடு ரோட்ல சதுராடுற மாதிரி இருக்கா? அவன் ஐயனார் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரில தாடி வச்சிருக்கேன். அந்த பொருள் உங்ககிட்ட தான் இருக்கு, அதை கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. கவலைப்படாத, அந்த பொருள் இந்த பேக்ல தான் இருக்கு. இந்த பேக் எப்பவும் என்னோடயே இருக்கும். இவங்களா கொலகாரன் கொலகாரி? கரவ மாட்டை இடிச்சிட்டு கத்த கத்த நிக்காம இங்க வந்தானா? டேய் ஏய் கஸ்மாலம், எங்கடா இருக்க? வெளிய வா. ஏய் கைத, வெளிய வரியா இல்லையா? மாட்டு அடிச்சு வந்தல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். அடிபட்டி. ஏன் பழசர போட்டு உதச்சுக்கிட்டு இருக்க? இந்த வண்டியில வந்து ஓல் தானா? ஆமா. ஏன்? என் கரவ மாட்டை இடிச்சு வந்தாங்கல்ல. கரவ மாட்டை இடிச்சுட்டாங்களா? என் மாடு செத்து போச்சு. அடியாத்தி, மாடு செத்து போச்சா? இப்ப என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? சரி, நடந்தது நடந்து போச்சு. ஒண்ணும் வருத்தப்படாத. மாடு எம்பிட்டு விலை? 5000 ஆகும். இம்பட்டானே. இது பாரு, இது வந்து முத்திர பவன். துபாயில இருந்து வந்தது. 6 பவன். இத வச்சு நீ ஒரு பண்ணையே வச்சுக்கலாம். இதுதான் அடிச்சாங்க. கண்ணுக்குட்டி இன்னொரு வாங்கிருக்கலாம். கண்ணுக்குட்டியா? வக்கிய கண்ணுக்குட்டியை தானே வச்சு கறக்குறிய பட்டணத்துல இல்ல? உசுரோட வேற இருக்குதாக்கும்.
ஆண்டிப்பட்டி நீ இங்கேயே இருந்து பாத்துக்க, யாராவது வந்தா சத்தமா பாட்டு பாடு, நான் வந்துடுறேன். அர்த்தம்பட்டி நான் பாடுறதா? உனக்கு இடி இடிச்சாலும் என்னன்னு கேட்காது. நான் பாடி உனக்கு கேட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுது? எங்க டாக்டர் காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஆத்தோரத்துல ஆலமரம் ஆலமரத்துல இப்ப நான் எங்க இருக்கேன்? அங்க கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க என்னடா இங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே? இல்ல நான் பாட்டு பாடல, நான் காசி மாதிரி கண்ணு தெரியாத ஆக்ட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றேன். யூ ஆர் எ ஃபன்னி டாக்டர். நான் பண்ணி டாக்டர் இல்ல, மனுஷன் டாக்டர்யா. காமெடி டாக்டர். வாங்க போலாம். காமெடியா? நான் அப்படியே காசி மாதிரியே வரேன், என்ன கூடுப்பாங்க. ஓகே. இந்த பக்கமா ஆத்தோரத்துல அலமரம் அலமரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தெரியல, சாணி கட்டிக்கிட்டு இருக்கேன். நிறுத்துமா. why are you like this? stop stop. தப்பு புசெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆண்டிப்பட்டில இருந்து அரசம்பட்டி வரைக்கும் என்ன பத்தி கேள்வி தெரியும். இப்ப மரியாதையா போறியா? என்ன மூஞ்சிலே சாணி கட்டிடுவேன். ஓடு ஓடு. அப்பம்மாவனே. ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். சார், உங்க கார்ல யாரோ ஒரு லேடி சாணி அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம் டவுன் சார். நான் மேனேஜர் பேசுறேன் சார். கேட்டா அவ ஏன் முஞ்சில சாணி அடிக்க வரா சார்? கம் இமிடியட்லி சார். I'll be there. I'll come now. இந்த பொந்துல ஒளிச்சு வச்சிருக்காளோ. எப்படியாவது கண்டுபிடிச்சு மஞ்சள் வீசிட்டு பிரச்சனையில இருந்து ஓடி போயிடணும். கண்ட்ரி ப்ரோட், ஏன் இந்த மாதிரி காரெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? என்னது அசிங்கமா? அட போய்யா, பல ஏழைகளோட அடுப்பு இதுலதான் எரியுது. வயல்ல நெல்லு இதனாலதான் விளையுது. ஏழைகளுக்கு இது தங்கம் ஐயா. உனக்கு இது தங்கம்னா என் கார் எனக்கு தங்கம். எனக்கு தங்கமா இருந்த என் கறவை மாட்டை இடிச்சு தள்ளிட்டு நீ வாட்டுல வந்துட்ட. இப்ப என் மாடு செத்து போச்சு. என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டோன்ட் வரி, அந்த மாடு என்ன விலையோ அதை நான் தரேன், நீ வேற மாடு வாங்கிக்கோ. வேற மாடா? முடியாது, முடியவே முடியாது. எனக்கு என் மாடு தான் வேணும்.
சொல்லுற சொல்லு மாறாது, பேசுற வார்த்தை மாறாது, கொடுத்த வாக்கு மாறாது. ரூட்டை மாத்தி ரேட்டை மாத்தி நாட்டை ஏமாத்துற ஆளு நான் இல்ல. நான் ஆண்டிப்பட்டிக்காரி. நான் சொன்னதுதான். எனக்கு எம்மாடுதான் வேணும். Dr. Mukesh, ortho specialist from Calcutta. Hi. Dr. Chandra Kumar, eye specialist from Tamil Nadu. Hello. Dr. Agarwal, sexologist from Delhi. டாக்டரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதிலை பெற்றுக் கொள்ளவும். டாக்டர் அகர்வால், சில பேருக்கு வீரிய சக்தி குறைவா இருக்கு. அதை போக்குறதுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க? நிறைய உரம் போட சொல்லுவோம். நோ ஜோக் ப்ளீஸ், சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டு சும்மா இருக்க கூடாது, மேலையும் கீழையும் குதிச்சுட்டே இருக்கணும். அப்படி குதிச்சா வீரியம் மட்டும் இல்ல, வீரமும் வரும். டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் இன்னும் முக்கியமானதே சொல்லவே இல்லை. இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதாது, விடிய விடிய கொட்ட கொட்ட முடிக்கணும். இல்ல எல்லாம் வீணா போயிடும். தள்ளு, பின்னாடி போ. ஓட்ட போட்டு வந்துரும் அம்மா. சுட்டுருவேன். பேண்ட்டுக்குள்ள துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். தப்பு தப்பு, ஆண்டிப்பட்டி கோச்சுக்குவான். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? செத்து போன என் மாடு அப்படியே உசுரோட வேணும். செத்து போன மாடு ஆமா. நடிச்சது போத நிறுத்து. நீங்க நடந்த சாகசக்காரங்க நினைச்சோம், ஆனா நம்மளை விட இவ பெரிய சாகசக்காரி.